வெளிகளின் செய்திகள். கரியல் வயல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே தொடர்ச்சியாக 4-5 தலைமுறையாக விவசாயத்தை செய்து வந்த மக்கள் கிட்டத்தட்ட 130 பேர் அளவில் கடந்த 12ஆம் மாதம் 7ஆம் தேதி 23ஆம் ஆண்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து அவர்களில் அதாவது கூடுதலாக தங்களுடைய வயல்களை செய்து கொண்டிருந்த மக்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வனஜீவராசிகள் திணைக்களம் வழக்கை பதிவு செய்துள்ளது. எதுக்கென்றால் இந்த வயல் காணிகள் அனைத்தும் தங்களுடைய அதாவது பறவைகள் சரணாலயம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள் இருப்பதாக சொல்லி இப்படியாக அவர்களை வழக்கு கொடுத்து அந்த வழக்கு தவணையிடப்பட்டு 5ஆம் மாதம் 2ஆம் தேதி அடுத்த தவணைக்கு வருகின்றது. இந்த மக்களுடைய பூர்வீக நிலம், இந்த நிலம் நெல் விவசாயம் செய்து முடிய இந்த இடங்களில் வேறு பயிற்சிகள் கூட சிறுதானிய பயிற்சிகள் செய்ய என்று இந்த மக்கள் தொடர்ச்சியாக செய்து வந்ததை நாம் அறிவோம். இங்கு வந்தபோது இவர்கள் சொல்லும் கதைகளை கேட்க, அதாவது 1901ஆம் ஆண்டுக்கான நில அளவை திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட வரைபடம் இருக்கின்றது. 1908ஆம் ஆண்டுக்கான ஆவணங்கள், அதாவது காணிக்குரிய உறுதிகள் என்று சொல்லக்கூடிய இலங்கை சுதந்திரம் அடையக்கு முதல் வழங்கப்பட்ட உறுதி இந்த மக்களின் கைகளில் இருக்கு. இப்போது இலங்கை அரசாங்கமானது தன்னுடைய அட்டூழியமான ஆட்சி செய்யும் நடவடிக்கையின் மூலம் இந்த மக்களுடைய காணிகளை பறிக்கும் வேலைகள், மக்களுடைய காணிகளை பறித்து தங்களுடைய திணைக்களங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு வன இலாகா திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், இல்மனை திணைக்களம், மகாவலி என்று சொல்லக்கூடிய பகுதி, இப்படியாக இந்த திணைக்களங்களின் ஊடாகவும் படையினர் என்று சொல்லக்கூடிய இராணுவம், கடல் படை, விமானப்படை, சிவில் பாதுகாப்பு படை, போலீசார் என்று சொல்லக்கூடிய படையினர் வசமும் எக்கச்சக்கமான காணிகளை பறித்து இந்த மக்களை விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு நிர்கதியாக்கி பட்டினி போடும் நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தள்ளி கொண்டு வருகிறது. ஆனால் வெளிப்பூச்சுக்கு வெளிநாடுகளுக்கு உரையாற்றும் போது நாட்டினுடைய அரசு தலைவர் சரி அல்லது இனவாத அரசாங்கத்தில் இருக்கும் தலைவர்கள் அல்ல இனவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சரி, அவர்கள் ஏதோ தமிழ் மக்களுக்கு தாங்கள் உதவி செய்வது மாதிரி நடிப்பதும் நாடகமாடுவதுமாகத்தான் இந்த செயல்பாடுகள் இங்கே பார்க்கப்படுகின்றது எங்களால். அதாவது மக்கள் இங்கு பெரிய கஷ்டப்படுகின்றார்கள், பெரிய துன்பப்படுகின்றார்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வீட்டில் எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு அரிசி ஒவ்வொரு நாளும் அரிசியை வேண்டி அந்த உலையில போடுற பாடி இருக்கின்ற நேரத்தில் இவ்வளவு தூரம் கடந்து இன்றைக்கு சொல்லப்போனா இரணப்பாலை, செம்மன் குன்று, அம்பலான் பொக்கனை, மாத்தளன், முள்ளிவாய்க்கால், வலஞ்சன் மடம், புளியம்பொக்கனை, புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்கள்ல இருக்கிற மக்கள் இந்த காணிகளுக்கு சொந்தக்காரர்கள். கரவப்பட்டி பகுதிக்குள்ள இந்த காணிகள் அடங்குகின்றன. 130 பேருக்கு வழக்கு இப்படியாக போட்டு இந்த மக்களை அழைத்து கொண்டு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு வழக்குக்கு போய்க்க நீதிமன்றம் முழுக்க இந்த மக்களால் நிரம்பி வளைந்த நிலைமையும், அந்த நீதிமன்றத்திலே இவர்களுக்கு பிணை வழங்க வேண்டி இருந்த போது அவரவரே தங்களுடைய சொந்த பிணையில் போகலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் இந்த அரசாங்கம் தான் ஏற்படுத்தி உள்ளது. ஒரு 5-6 தலைமுறையாக 1901ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த காணிகள் இருந்ததற்கான ஆவணங்களை அந்த மக்கள் வைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அதுக்கு பிறகு நாட்டை சுதந்திரம் அடைந்த என்று சொல்லி 1948ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அட்டகாசமான செயல்பாடுகளை இந்த மக்களுக்கு செய்து வந்தால் இந்த மக்கள் எங்கே போவது? சாப்பாட்டுக்கு நெல் விளைக்க வேண்டாமா? அல்லது சிறுதானிய பயிற்சிகள் செய்ய வேண்டாமா? நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அரசாங்கமானது மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் தான் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும்.
இது மக்களை துன்புறுத்தி கொண்டு இருப்பவர்களை கொண்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருப்பதென்றால் யோசிச்சு பாருங்க. எங்களோட சனம் படுற பாட்டை சனம் இதாலதான் உங்களோட அட்டூழியங்களால்தான் சனம் இங்க இருக்க முடியாமல் சனம் வெளிநாடுகளுக்கு ஓடுறதும் அல்லது தாங்களே ஏதோ ஒரு வகையில் இப்ப பாருங்க, முதல் இருந்த மக்களை விட இப்பதான் இறப்புகள் அதிகம். இந்த இறப்புகள் அதிகமாக வாரதுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் தான் காரணம். இங்க நீங்க தமிழர்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும், இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள், இந்த நாட்டின் ஆதிகால பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் தான். இப்படி இருக்கேக்க தமிழர் அடக்கி ஒடுக்கி கொண்டு விடுதலை புலிகள் காலத்துல நிம்மதியாக இருந்தவர்கள் தமிழர்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் தீவிரப்படுத்தி அப்படியே விடுதலை புலிகள் இருந்த காலத்துக்கு இந்த வனஜீவராசிகள் திணைக்களமோ வன இலாகா திணைக்களமோ தொல்லியல் திணைக்களமோ அல்லது மகாவலியல் திணைக்களமோ இங்கு வரவில்லை. எல்லோரும் பயத்தில வாய் மூடிக்கொண்டு பேசாமல் உங்களோட பாட்டில இருந்து கொண்டு கொழும்புகள்ல இருந்து கொண்டு இருந்த நீங்களே தவிர இங்கு இருந்தாலும் அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு நீங்க இல்லை. அப்படி பயந்து கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஒருவரும் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு தரணும் என்ற சிந்தனை இல்லாமல் அடக்கி எங்களுடைய மக்களுடைய காணிகளை பறித்து உங்களுக்கு சிங்களவர்களை குடியேற்றுவதும் சிங்கள மக்களை கொண்டு வந்து இப்ப கொக்கு தொடுவா கர்நாடக நீங்க எடுத்து பார்த்தால் சிங்கள மக்களை தான் குடியேற்றுகின்றீர்கள். இப்படியான ஒரு போக்கில அட்டகாசமாக நீங்கள் இப்படி செய்து கொண்டிருப்பதை முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்க்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற இந்த நடவடிக்கைகள் உங்களுடைய சந்ததிகளுக்கு மிகவும் இழுக்காகத்தான் வந்து சேரும் என்பதை சுட்டிக்காட்டுவதோடு இதனுடைய வழக்கு அடுத்த தவணைக்கு இருக்கின்றதால அந்த தவணையில எங்களுடைய சட்டத்தரணிகள் இந்த மக்களுக்காக வாதாடி ஏதோ இருக்கிற கொஞ்சம் நீங்க நம்பிக்கை இந்த நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நம்பிக்கையால இந்த சனத்துக்குரிய காணிகள் விடுபடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்பதை சொல்லிக்கொண்டு இந்த இப்படியான அட்டகாசமான ஒரு ஈனத்தனமான போக்கில நீங்கள் அரசாங்கத்தை நடத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.